அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தால் திமுகவின் ஆட்சி பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் அதிமுக மேற்கு பகுதி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிக அளவில் அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டினார். கனிமொழியை ஒரு பொம்மையாக திமுகவில் வைத்துள்ளார்கள் எனவும், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் கைகளை அனைத்து அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருப்பதாகவும் பொன்னையன் கூறினார். 76-26 ஆட்சி கட்டலிலிருந்து தூக்கி எறியப்பட்டு கடலில் மூழ்கிவிடும் கப்பலாக திமுகவை ஆக்கிவிட்டது. அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்பு ஆளுங்கட்சியினுடைய தொடர்புடைய கற்பழிப்பு என்ற உண்மை எல்லோருக்கும் தற்போது தெரிந்துவிட்டது. கனிமொழியை பொறுத்தவரைக்கும் திமுகவிலே ஒரு அரசியல் செல்லாக்காசு என்பதனை திமுகவினுடைய குடும்ப ஆட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.